வெல்கம் டு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் கலாட்டா. இந்த தேர்தல் யார் இப்போ ஜெயிக்க போகிறது நான் சொல்லட்டா? சின்னம்மா அதிமுக கட்சி மிஸ்டர் துப்பைச்சனம் தினகரன் அவர்களே. நான் அவங்களோட தேர்தல் பூசலெல்லாம் சசிகலா போட்டோவையே காணும். ஏன் சசிகலா போட்டோ இல்லைன்னா தேர்தலில் ஜெயிச்சிருவீங்கன்னு நினப்பா. அதுவே போன வருஷம் அதே தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா வந்தாங்க. ஆர்கே நகர் தொகுதியே பிளாக் ஆணுச்சு. அங்கங்கே மக்கள் கூட்டம். கடைசியாக பார்த்தா மகளிர் சுயநிதி குழு மூலமாக தலைக்கு 2000 கொடுத்து ஜெயலலிதாவே ஜெயித்தாங்க. அப்பேற்பட்ட ஆர்கே நகர் தொகுதி இது. நீங்கள் எப்படி தலைக்கு 5000 கொடுக்குற மாதிரி பிளானா? ஆனால் மக்கள் இன்னும் வேறு லெவலுக்கு எதிர்பார்க்குறாங்க. புரியுதா என்ன சொல்கிறது? புரியுதா? உங்கள் எம்எல்ஏக்கள்லாம் இந்த கூத்து ரிசார்ட்டில் போயிட்டு குஜல் பண்ண வச்சிங்களே, அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது. நெக்ஸ்ட்டு பாஜக கங்கை அமரன் உங்களுக்கு தான். நீங்கள் கொஞ்ச நாளாகவே வந்து டிவியில் பெரிய பீதியெல்லாம் கிளப்பிட்டு அம்மா என்னோடய சொத்தெல்லாம் வந்து ஆட்டையை போட்டாங்கன்னு. கடைசியாக போட்டால் அந்த தேர்தல் நிற்கிறதுக்கு தான் நான் இந்த அளவுக்கு நீங்கள் இளவு எடுத்த பொழப்பு. அதுவும் இல்லாமல் தமிழச்சை அடிக்கடி சொல்லுவாங்க, தமிழகத்தில் தாமரை படந்தே தீரணும். இவங்க எதை மீன் பண்ணி சொல்கிறாங்க எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் நானே கண்டுபிடிச்சேன். ஏன்னா தமிழகத்தில் முதலமைச்சர் வேட்பாளருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளுங்க யாருமே கிடையாது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. 2021 ரஜினிகாந்தை பாஜக சாப்பிட்டு நிற்க வைக்கிறதுனா உங்கள் பிளானு. கண்டிப்பாக செல்ஃபே எடுக்காது. நெக்ஸ்ட்டு திமுக செல்ஃபே இல்லாத ஒரு ஆள் மருது கணேஷ் நிற்க வச்சுக்கிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு கஞ்ச பசங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமாவா? ஸ்டாலின் உங்களை தான் சொல்கிறேன். ஆல்ரெடி அதிமுக இல்லைன்னா திமுக அப்படி தான் இருந்தது. ஆனால் நீங்கள் என்றைக்கு சத்தியை தானே கீச்சு விட்டு ட்ராமா பண்ணிக்கலாம் அப்படியே தெரிஞ்சு போயிடுச்சு. உங்களுக்கு ஒரு சல்லி போட்டு தேராதுன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் உங்களை தான் சொல்கிறேன். மிச்சர் மாமா உங்களை இந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணது எதுக்காக தெரியுமா? சசிகலாவை போட்டு தள்ளுறதுக்கு தான். எங்கள் காரியம் முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி நீங்கள் ஒரு பாஜக கைக்குள்ளுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாமல் நெடுவாசல் ஹைட்ரோ கார்பனுக்கு நீங்கள் தான் கையெழுத்து போட்டேன்னு தெரியும். அதுவும் இல்லாமல் காவிரி ஆற்றில் மணல் கொள்ளையடிச்சது நீங்கள் தான் தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதான். மதுசூதனன் ஐயா உங்களை தான் சொல்கிறேன். நீங்கள் அந்த காலத்துலேருந்து கட்சியில் இருக்கீங்க. யாராவது புதுசாக வரட்டுமே. நீங்களும் கொஞ்சம் வழி விட்டு போடுறது நல்லது. அதுவும் இல்லாமல் இளைஞர்கள் தமிழ்நாடு இளைஞர்கள் கட்சி அவங்க வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணாங்க. இன்னும் பேப்பரில் இன்னும் மிஸ்ஸிங் சொல்லிவிட்டு அவங்களே வந்து துரத்தி அனுப்பிச்சிட்டிங்க. ஏன் இளைஞர்களுக்கு கட்சிக்கு வந்தால் அவங்களுக்கு என்ன பயம்? நான் கேட்குறேன் உங்ககிட்ட. அதாவது ஆர்கே தொகுதி மக்களே நான் சொல்கிறேன். கடைசியாக இது வந்து தமிழக அரசியல்லையே திராவிட கட்சிக்காரர்களுக்கு வந்து சுழுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், சிறுப்படி கொடுக்க வேண்டிய நேரம் இது. ஆகவே இந்த திராவிட கட்சி வந்து நீங்கள் வந்து வேரோடு அறுக்கணும். என்றைக்கு எவன் ஒருத்தன் தமிழனுக்காக நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி வரணும், அவனுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. அன்றைக்கி தான் தமிழ்நாடு முன்னேறும். ஓகேங்களா? விவசாயி ஆல்ரெடி டெல்லியில் விவசாயிங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேட்க ஒரு நாதி கிடையாது. அதே நிலமை உங்களுக்கு வரும். கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு நல்ல தமிழனுக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.